ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக கோவப்படுறீங்களோ, இல்லை அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய விஷயத்த நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு டைம்ங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல தான் நான் இதாக இருக்கேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா நமக்கு இப்போ யாருக்கு எந்த விஷயத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குல்ல, அதுதானே நமக்கு முக்கியமாக இருக்கிறது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. ஏன்னா ஒருத்தரை நம்ம வேணும்னு நம்ம நினைக்கிறதுக்கோ, இல்லை அதுக்கு இதுக்குன்னு சரியான ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிறதுக்கோ நம்மளுக்கு எதுவுமே இது கிடையாது. போக போக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்மளுக்கு சரியான ஒரு இதை நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கான இதை நம்ம தான் பார்க்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயம்னு எதுவும் இல்லையா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கப்புறம் யாருக்கும் இந்த விஷயத்துலேயும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தானே நம்ம இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளை நம்ம ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அதுக்குன்னு நம்ம இது பண்ணாமல், நம்மளால முடியாத விஷயங்களை நம்ம என்றைக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் போகணுன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் இல்லைங்கள. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணும். உனக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு புரியாமல் ஒரு சில விஷயங்கள் சரியாக நடக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான இதை நம்ம தான் சொல்லிக்கணும், பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயந்தான். தேவையான விஷயத்த எதுலேயுமே நம்ம பார்த்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம அனுசரித்து போகிறதோ, இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம மாற்றிக்காமல் இதாக இருக்கிறதுலையோ நம்மளுக்கு கடவுள் ஒரு இதாக இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கணும்னோ, இல்லை அது சரியில்லை, இது சரியில்லைன்னு இது பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சரியான விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சில பேர் நம்மளை இது பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு அடுத்ததில் என்ன விஷயங்கள் சரியாக இருக்கணுமோ அந்த விஷயத்த நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோனாலே எல்லாமே நம்மளுக்கு மாறுதல் அடையும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, அது சரியான இது தான் எனக்கு இல்லைங்கள. ஆனால் அதுக்கு அடுத்ததில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் நம்ம பொறுமையாக ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போகணுன்னாலே சரியாக இருக்கிறது தான் அப்படின்னோடனே, ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எதையாக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கனாலே அதுவே எல்லாமே போதும். ஏன்னா நமக்கு வேண்டிய விஷயங்கள வேண்டினது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குதா, இல்லை அதுக்கு இதுக்குன்னு நம்ம மாற்றிக்கிறோமா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நாங்கள் யார் என்னத்துக்குன்னு நம்ம ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர, நீங்கள் யாரும் இதுக்கு யாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கப்புறம் புரியாத மாதிரி தானே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் நான் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான இதாக இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே புரியாத விஷயங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. யாருக்குமே இப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளால் சொல்லி யூஸ் கிடையாது. சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம யோசிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே,